அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு ஸ்பெஷலான செலிப்ரேஷன் அவுட்டிங் vlog தான். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒரு சின்ன ப்ரொமோஷன் பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங். பைமோட் இ ஷாப்பிங்கில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரி ஐட்டமும் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணலாம். இன்றைக்கி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சின்ன பொண்ணோட பர்த்டே, அதாவது 2வது பொண்ணு. இன்றைக்கி அவங்களோட பர்த்டேகள் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அவங்க வந்து ட்ரெஸ் எதுவும் வேணான்ட்டாங்க, இந்த புர்கா தான் கேட்டாங்க. ஸோ அந்த புர்கா தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து டைரெக்டாக கிச்சனில் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்துட்டேன். வந்துட்டே ஒரு கப் பால் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே KFC சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். இதை 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இது வந்து நமக்கு பட்டர் மில்க் ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இன்னொரு பக்கம் நான் வந்து ஆனியனுமே நிறைய ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம் பிரியாணி செய்கிறதுக்காக. இப்போ 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. அதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பீட் பண்ணுற மாதிரி, இல்லை உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தாலுமே நீங்கள் நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் வந்து காரத்துக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா அந்த ஃபோர்க்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி 1.5 kg அளவுக்கு சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் பீசஸாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப பெரிய பீசஸாக எடுக்கலை. ஏன்னா வந்து KFCயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் பீசஸில் தான் நிறைய ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் இதுக்கு முன்னாடி வீட்டில் KFC சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என் கூட. ஒரு பக்கம் ஆனியனுமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருந்துச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை இதில் நல்லா வந்து டிப் பண்ணி இப்போ வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு இந்த மேரினேட் பண்ணி ஊற வச்சிடலாம். அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ண சிக்கன் வந்து அப்படியே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு 3 ஹவர்ஸ்க்கு. ஒரு பக்கம் வந்து நான் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அதுவுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒயிட் கலர் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இங்கே உடுப்பி ஸ்டைலெலாம் பிரியாணினா அப்படின்னாவே ஒயிட் கலரில் தம் பிரியாணி தான் செய்வாங்க. நாங்கள் எப்பயும் செய்கிற மாதிரி ரெட் கலர்லேயே செய்வோம். சரி, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒயிட் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அது செய்யலான்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆனியன் கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிக்கன் மசாலா கிரேவிக்காக பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, அந்த கிரேவி ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோவுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆனியன் வந்து மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்த்துல, ஏன்னா எல்லா ஸ்பைசஸும் நம்ம ரைஸில் சேர்க்கணும். ஸோ அதுக்காக இப்போது வெட்டி வச்சுருக்க ஆனியனை எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆனியன் மணங்கிறதுக்காக மஞ்சத்தூளுமே சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அந்த ஆனியனுமே இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு ஆனியன் வந்து மேஷ் பண்ணி போடுறேன் அப்படின்னா, கிரேவி வந்து நல்ல ஒரு திக்னஸ்ஸாக கிடைக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படாது. ஸோ அதுக்காக பெரிய டீஸ்பூனில் நல்லா 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க தக்காளி ஒரு 4 சேர்த்துட்டு கூடவே உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வந்து உடஞ்சி வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி நல்லாவே வந்துடுச்சு. கூடவே காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை மட்டும் நான் இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா அந்த மசாலா திக்னஸ்ஸாக கிடைக்கும். நல்லா அந்த ஆனியன் டொமேட்டோ எல்லாம் நல்லா வந்து மேஷ் ஆகி நல்லா வந்து ஒரு திக்னஸ்ஸான கிரேவி கிடைக்கும். இன்னொரு பக்கம் வந்து நான் ரைஸுமே இன்றைக்கி வந்து 1 kg செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதையுமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த டம்ளரில் தான் எப்போயுமே அளப்போம். ஸோ அதே டம்ளரில் 5 டம்ளர் வரும் எனக்கு 1 kg அப்படிங்கிறது. 5 டம்ளர் எடுத்து வச்சு செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ணும்போது எப்போயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக குக் பண்ணணும். அதுலேயும் இந்தியா கேட் சொல்ல வேண்டியதே இல்லை, ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக குக் பண்ணணும்.
சரி, இப்போ வந்து நமக்கு வந்து கிரேவி வந்து விசில் அடங்கி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து மிக்ஸ் ஆகி எவ்வளோ நல்லா மிங்கிள் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விசில் விட்டது. நீங்களுமே ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்குமே நான் வந்து 1 கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கிரேவி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நம்ம காரத்துக்கு சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம், ஸோ அதனால் சேர்க்க தேவையில்லை. சில்லி பவுடர் சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேஜு அவங்களோட பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் எந்த பிரியாணி மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணல. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு, இப்போ பிரியாணி மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, 1 கப் கெட்டி தயிர் இதை மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அந்த சிக்கன்லேருந்து நிறைய வந்து வாட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம வாட்டர் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. நல்லா நிறைய கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, குக்கரை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சு இறக்கிற வேண்டியதான். நம்ம பர்ஃபெக்டான கிரேவி ரெடி ஆகிடும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ரைஸ் செய்கிறதுக்காக தண்ணி அடுப்பில் வச்சுட்டு உப்பு, கொஞ்சமாக ஆயில், கூடவே நான் ஸ்பைசஸ் பட்டை, ஏலக்காய், அன்னாசி பூ, கிராம்பு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, புதினா லீவ்ஸ், பே லீவ்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்த மாட்டோம். கூடவே ஒரு லைம் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த லைம் தோலையுமே நம்ம அதில் போட்டுடணும். இந்த ஊர்லலாம் சேம் இதே மெத்தடில் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் அதனால தான் அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த லைம் தோல் போடுறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லைம் தோலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வடிக்கும் போது கம்மியாகிடும். ஸோ அதனால் நான் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போது இன்னொரு பக்கம் இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கன் வந்து 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அதை வந்து கோட்டிங் பண்ணுறதுக்கு 2 ஸ்கூப் அளவுக்கு நான் வந்து மைதா எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்கூப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைஸுக்கு வச்ச தண்ணி நல்லாவே கொதி வந்துடுச்சு. இந்த முந்திரி, திராட்சைலாம் எதுவுமே வறுக்க தேவையில்லை, அப்படியே தான் போடணும். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துட்டி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா வந்து நமக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் குக் ஆகிடும். ஸோ பக்கத்துலேயே இருந்து நம்ம பார்த்துக்கணும். ஒரு ஹாஃப் குக்கானால் போதும். லைட்டாக எடுத்து பார்க்கும்போது உடையிற அளவுக்கு இருந்தாலே போதும். சூப்பராக ரெடியாகிடும் ரைஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சி சிக்கனுக்கு கார்ன்ஃப்ளவருமே சேர்த்துட்டு, கூடவே காரத்துக்கு சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா இருந்துச்சு. சாட் மசாலா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சாட் மசாலா சேர்த்தும் போது கொஞ்சம் அந்த புளிப்பு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சாட் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் நல்லா கோட்டிங் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரைஸ் வந்து 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். அதாவது தம் விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாமே வந்து செப்ரேட்டாக இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் வந்து ஓரளவுக்கு பாதி மட்டும் ரைஸ் வச்சுட்டு, அது கூட நான் வந்து இப்போது நெய் அண்ட் வந்து ஃபுட் கலர், அப்புறம் வறுத்து வச்சுருக்க ஆனியன் இதெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு கோட்டிங்காக ஒவ்வொரு லேயராக ஒரு 3 லேயருக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடியில் ரைஸ் இருக்கும். அதுக்கு மேலேயே வந்து நம்ம நெய் வந்து நல்லா சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துட்டு கூடவே ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாஃப்ரான் இருந்தால் கூட அதை கூட மில்கில் கரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஆனியன்ஸுமே நல்லா போட்டு விட்டுட்டு இதே மாதிரி 3 லேயருக்குமே இதே மாதிரி செட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் நல்ல உதிரியாக இருக்குது. ஒரு 50% தான் குக் ஆகிருக்கு. மறுபடியும் இதை வந்து நம்ம சிம்மில் வந்து தம்மில் வைக்கணும். ஸோ தம்மில் வச்சிட்டோன்னா ரைஸ் வந்து ஃபுல்லாகவே குக் ஆகிடும். நான் வந்து பிரியாணி செய்யும்போது அடியில் கிரேவி போட்டு மேலே ரைஸ் போட மாட்டேன். கிரேவி வந்து செப்ரேட்டாக தான் வச்சுக்குவேன். ஏன்னா வந்து கிரேவி எக்ஸஸாக இருக்கும்போது நமக்கு அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப வந்து நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் சாப்பிடும்போது பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது அடியில் வந்து கிரேவி ஊற்றிட்டு மேலே வந்து பிரியாணி ரைஸ் வச்சு அப்படி தான் சர்வ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரைஸ் மட்டும் செப்ரேட்டாக இப்போ தம்மில் போட போகிறேன். கிரேவி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பீஸ் சிக்கன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து நல்லா ஐஸ் கட்டி போட்ட ஐஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், கோல்டு வாட்டர். அதில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோட்டிங்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெய் வந்து ஆல்ரெடி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வந்து பொரிச்சு எடுக்கணும். இதுக்கு வந்து சிம்மில் வச்சு தான் கொஞ்சம்
ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கக்கூடாது. சரி ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் மீதி இருக்கிற எல்லா பீசஸையும் போட்டு அதே மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பட்டு அந்த ஃப்ளேவர் கேஎஃப்சியில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த பர்ஃபெக்டான ஃப்ளேவர் வரலை. பட் இட்ஸ் ஓகே. வீட்டில் வந்து ட்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த கேஎஃப்சி சிக்கன் அப்படிங்கிறது அதுக்கு தனியான ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டை கண்டிப்பாக யாராலையும் பீட் பண்ண முடியாது. இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அண்ணா பொண்ணுமே வந்துட்டாங்க. சரி சிக்கன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து அண்ணா பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்தோட்டியும் மேடம் ஒரே வந்து அனிமல்ஸ் சவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரே ஹாப்பியாக பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பர்ஃபெக்டான தம் பிரியாணி, அதாவது நமக்கு ரைஸ் செப்பரேட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிரேவியுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன கலர்ஃபுல்லான கிரேவி பார்த்திங்களா. சிக்கன் பீசஸுமே எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக மேலே வந்து பெப்பர் போட்டுக்கிட்டேன். பெப்பர் வந்து உங்களுக்கும் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி இந்த பர்த்டே கேர்ளுக்கு இது தான் ஸ்பெஷலான ஃபுட்டு. ஸ்வீட் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, என் பொண்ணுக்கு ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து கண்டினியூ ஆகுது. ஈவினிங் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு சர்ச் மட்டும் இல்லை, என் பையன் ஸ்கூலில் வந்து இந்த சர்ச்சில் வந்து ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் என் பையனோட ஸ்கூலில் காமிச்சிருக்கேன். அதே ஸ்கூல் தான். இந்த லைட் பார்த்திங்கன்னா எப்போ இருந்து இந்த லைட்லாம் இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இருந்தே நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இந்த லைட்லாம் இருந்திருக்கு. என்னுடைய அப்பா வந்து வீட்டில் ஷோ பீஸ்க்காக இந்த லைட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த லைட்டு உங்கள் வீட்டிலே முதலே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழகழகான ஃப்ளவர் வேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து நைட்டில் தான் நடக்கும் இந்த ஃபீஸ்ட்டு. ஸோ அதுக்காக நாங்கள் நைட்டில் தான் வந்து வந்திருக்கோம். இது பையனோட ஸ்கூல் கேம்பஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அங்கே ஒரு பெரிய சர்ச்சுமே இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக அழகழகான கலர்ஃபுல்லான ஜார்லாம் அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். பட் எனக்கு எதுவும் தேவைப்படலை, அதனால் நான் வாங்கலை. பட் ஒரு ஜார் வந்து ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருந்துச்சு. வாங்கலான்னு பார்த்தேன், பட் வெயிட்டே இல்லை. ஸோ அதனால் எனக்கு குவாலிட்டி அவ்வளோ ஒன்றும் பிடிக்கலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபெஸ்டிவல்லையும் அதாவது என்ன இருக்குமோ அதுதான் எல்லா ஐட்டமும், குழந்தைங்க விளையாடுற ஐட்டம், லேடிஸுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸ் ஐட்டம், இந்த மாதிரி எல்லா விதமான கடைகளுமே அங்கே இருந்துச்சு. டாய்ஸ் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. அண்ணா பொண்ணுக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கலான்னு பார்த்தோம். பட் ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. 600 800 அந்த மாதிரி டாய்ஸ்லாம் சொன்னாங்க. இப்போது எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு பிளேஸுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும். எனக்கு இதில் பிடிச்ச ஸ்நாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சுட சுட போடுற ஜிலேபி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். போனோட்டியுமே அவங்க சூடாக செய்யும்போதே அதில் ஒன்று டேஸ்ட்டுக்காக வாங்கிட்டேன். பட் வீட்டுக்குமே கொஞ்சம் பார்சலுமே வாங்கிட்டேன். அது என்ன தான் அன்ஹெல்த்தியாக இருந்தாலும் எனக்கு அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாவது சாப்பிடுவேன். சர்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலரான லைட்டு, பலூன்ஸு, ஏர் பலூன்ஸு, டெக்கரேஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய விதவிதமான கேண்டில்ஸ் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. அதாவது இப்போ சர்ச்சுக்குள்ளே போகிறவங்க மட்டும் அந்த கேண்டில்ஸ் வாங்கிட்டு போய் ஏற்றலாம். நாங்கள் வந்து உள்ளெல்லாம் போக போகிறதில்ல. பட் ஆனால் எனக்கு ரொம்பவே ஆசை ஒரு நாள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சர்ச்சுக்குள்ளே போனால் அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மசால் பூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். உடனே வந்து கொஞ்ச நேரத்துலேயே அங்கே வந்து விதவிதமான பட்டாசுகள்லாம் நிறைய வெடிப்பாங்க. நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ ஃபேமிலியோடு எல்லாருமே சேர்ந்து டாலி வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிடும்போது அண்ணா பொண்ணு வந்து சியர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டா. ஸோ அதை மறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் சாப்பிட்டுட்டு இருந்ததோடு சேர்த்து ஒரு வந்து கிளிக் பண்ணியாச்சு. அவங்க வந்து மேடம் வந்து எப்பயுமே சாப்பிடும்போது சியர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என் அண்ணா பொண்ணு. ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கி சியர்ஸ் பண்ணோம். எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி இருக்காங்களா. அதாவது நம்ம முந்தி காலத்தில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி அந்த இடத்துல நடக்கிறது, தூங்குறது, இந்த மாதிரி இந்த சின்ன குழந்தைய வச்சு இந்த மாதிரி பண்ணி அவங்க வந்து காசு வாங்கிட்டு இருக்காங்க. நானுமே காசு போட்டேன். இப்போ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி லைட் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, let's see you. Bye bye. Sofia Mansoor. Assalamu alaikum. Bye guys.